the way the message is delivered in contrast with. மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவில் மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஈரானை அடக்க வந்த அமெரிக்கா ஈரானிடம் அடங்கிய அதிசயம். என்ன நடந்த, ஏது நடந்த? அமெரிக்காவினுடைய கடல்வழி முற்றுகையை தகர்த்த சீனா கப்பல் எப்படி நடந்து முடிந்தது என்ற பல்வேறு விடயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பேசலாம். அமெரிக்கா சொந்த பணத்துல சூனியம் வச்ச கதை மட்டுமல்ல, ஈரான் அடக்க போய் ஈரானிடம் அடங்கி போன சம்பவம் இப்போது பதிவானது மட்டுமல்ல, உலக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. அது மட்டுமல்லாம இப்போது ஈரானியர்கள் வெற்றி விழா கொண்டாடுகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவானது. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹொர்முஸ் ஜலசந்திய கடல்வழி முற்றுகையை அமெரிக்கா ஏற்படுத்தி ஈரானுடைய துறைமுகங்களுக்குள்ள உள் செல்கின்ற வெளி செல்கின்ற கப்பல்களை முடக்கி மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள ஈரானை கொண்டு போய் கையை காலை பிடிச்சு பேச்சுவார்த்தைக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு திட்டத்துல தான் இந்த ஒரு கைகாரியத்தை அமெரிக்கா செஞ்சு முடிச்சது. இந்த ஒரு விஷயம் ஒரு நாளை அடைகிறதுக்கு முன்பமே ஈரானுக்கு அதை பாதிப்பை ஏற்படுத்தியோ இல்லையோ, அமெரிக்காவை ரொம்ப பாதிச்சு போச்சு. அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பூகமும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப்பை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய நிர்வாகம் அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்கு. ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள ஈரானுடைய 140 மில்லியன் பெரல் எண்ணெயை உடனடியாக விற்பதற்கான அனுமதியை உத்தியோகபூர்வமாக இப்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அதிரடியாக அறிவித்ததும் ஈரானுக்கு அனுமதியும் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. இதைத்தான் இப்போது ஈரானியர்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எதனால் இந்த மனமாற்றம் வந்தது, இங்க என்ன நடந்த, ஏது நடந்த அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிச்சிருக்கு. பொருளாதார நெருக்கடியை கொடுக்கணும்னு அமெரிக்கா நினைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய பட்ஜெட்ல 80% எண்ணெய் ஏற்றுமதி தான் ஈடு செய்து. அதனால் அங்கு ஒரு பொரிய வைக்க நினைச்ச அமெரிக்காவுக்கு இப்போது சொந்த சல்லில சூனியம் வச்ச மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த காலங்களில் அமெரிக்காவினுடைய ஈரானுக்கு எதிரான விரோத போக்கு வேற மாதிரி இருந்ததை பார்க்க முடிந்தது. ஈரானிடம் யாரெல்லாம் என்ன வாங்குவாங்களோ அவர்கள் மீது வரியை ஏற்றி தண்டிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது மட்டுமல்லாம, யுத்தமும் பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைஞ்சதுக்கு பின்னால அதிரடியாக ஹோர்முஸ் ஜலசந்திய முற்றுகையிட்டு உடனடியாக பொருளாதார நெருக்கடிக்குள்ள ஈரானை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு இடையில ஒரு நாள் கூட நகராத சூழ்நிலையில எதனால இந்த மாற்றம் ஏற்பட்டது என்ற கேள்விகள் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு முற்றுகையின் ஊடாக ஈரான் பாதிப்படைஞ்சதோ இல்லையோ அதிரடியாக அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பூகம்பம் வெடிச்சிருக்கு. அதுதான் கடந்த 4 வருடங்கள்ல எரிபொருளுடைய விலை ஏறாத வகையில் இப்போது அமெரிக்காவுக்கு உள்ளேயே எரிபொருளுடைய விலை ஏறியதன் காரணமாக இப்போது அடிப்படை தேவைகளுடைய விலைவாசிகள் அதிகரித்ததோட அமெரிக்காவுடைய ஆளும் தரப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களையும் கொண்டு சேர்த்திருக்கு. தேவையில்லாத ஆணிய இவர் புடுங்க போய்த்தானே நமது நாட்டுக்குள்ள இப்படியான கஷ்டங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள், எதிர்க்கட்சி என்ன, சாமானிய மக்கள் என்ன அப்படின்ற பல்வேறு நபர்களுடைய விமர்சனங்கள் வந்ததன் காரணமாக, எதிர்ப்புகள் வந்ததன் காரணமாக எதிர்வரும் தேர்தலில் இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கட்சிக்கு ஏற்படுத்தும் என்பதனால உடனடியாக டொனால்ட் ட்ரம்போட பேசி வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லித்தான் இத்தனை விடயங்களும் செஞ்சு முடிச்சிருக்கிறோம், இனி அவர் சொல்றதை கேட்கறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை பாறையா அப்படின்ற மாதிரி அதிரடியாக ஈரானுடைய 140 மில்லியன் பெரல் எண்ணெயை தேங்கி இருக்கின்ற எண்ணெயை சட்டப்பூர்வமாக எந்த நாட்டுக்கு வேணாலும் வித்துங்க, தேவைப்பட்டா எங்களுக்கும் தந்துதவுங்க அப்படின்ற மாதிரி அதிரடியான ஒரு முடிவை எடுத்தது தான் இப்போது உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. ஈரானிகள் இப்போது வீதிகளில் இறங்கி கொண்டாடுகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கு. இதுவரைக்கும் ரகசியமாக விற்று கொண்டிருந்த இந்த எண்ணெய்களை இப்போது பகிரங்கமாக விற்கின்ற ஒரு சூழ்நிலையை அமெரிக்காவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. முடக்குவோம், பிடிப்போம், அடிப்போம், உடைப்போம், அடிபணியை செய்வோம் என்று சொன்ன இடத்துல தான் இப்போது அதிரடியாக பொட்டி பாம்பு போல அடங்கி இப்போது ஈரானுடைய எண்ணெய்களை நீங்களே வித்துக்கொள்ளுங்கப்பா, உலக பொருளாதாரத்தை தாங்கி நில்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி இப்போது அதிரடியான முடிவை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் கொடுத்ததுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு திருப்பு முறையாக அமைஞ்சிருக்கு. ஈரானுடைய அடிபணியாத வீரத்தையும் அதே போல
அமெரிக்காவை அடிபணிய வச்ச ராஜதந்திர முறையையும் இப்போது உலக அரசியல பாரிய அளவுல பேசப்படுவதாகத்தான் பார்க்க முடியுது. இந்த ஒரு வெற்றிக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானியர்களுடைய வீரமும் அடிபணியா தன்மையும் தன்மானமும் அவர்களுடைய பொறுமையும் நீண்ட நாள் யுத்தத்துக்கு அவர் தயாராக இருந்ததும் எவ்வகையான பொருளாதார நெருக்கடி வந்தாலும் தனது நாட்டினுடைய இறைமையை விட்டுக் கொடுக்காமல் இருக்கின்ற பண்பும் தான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. 40 நாள் யுத்தத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமத்தான் ஒரு ஓய்வுக்கு போய் பேச்சுவார்த்தை என்ற ஒரு மாயை உருவாக்கி ஆயுதங்கள்லாம் திரட்டி விட்டு அதிரடியாக ஹோர்முஸ் ஜலசந்தியை முடக்கி பொருளாதார நெருக்கடியை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடும் ஈரான் அதிரடியாக அடிபணியாம பாரத பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதுல கடைசி வரைக்கும் ஹோர்முஸ் ஜலசந்தி எமது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்ற கொள்கையில விடாப்பிடியாக இருந்ததுதான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது உலக அரசியல் விமர்சகர்களால் பேசப்படுது. இந்த ஒரு ஈரானுடைய நகர்வு தான் இப்போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை திறந்திருக்கு. இப்போது அமெரிக்கா சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கட்ட பேசி பார்த்துடலாமா, தீர்வை கண்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்குனங்க இப்போது ஈரான் அந்த பேச்சுவார்த்தைக்கு பச்சைக்கொடியை காட்டிட்டு இதுக்கான நேரத்தையும் காலத்தையும் நாங்க தீர்மானிக்கல அப்படின்னு ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போது ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் இதுவரைக்கும் ஆயுதமாகவும் துரும்புச்சீட்டாகவும் பயன்படுத்தியது இப்போது பேச்சுவார்த்தையினுடைய மேடையாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு கண்டிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேல் செவிசாய்ச்சி ஆகணும். இல்லைன்னா உலக நாடுகளே அமெரிக்காவுக்கு இதுக்கான அழுத்தத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல தான் இப்போது பேச்சுவார்த்தையில தீர்மானிக்கும் சக்திகளாக இவங்க மாறி இருக்கிறாங்க. இப்போது பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு மற்றும் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை பேச்சுவார்த்தை அப்படின்னு வந்துட்டா ஈரானை கட்டுப்படுத்துற மாதிரி நிபந்தனைகளை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இப்போது பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு கதவை அமெரிக்கா திறந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வான்வெளி தாக்குதலில் தோற்று போனவங்க மற்ற ராணுவ நடவடிக்கைகளில் தோற்று போனவங்க இறுதியாக ஹோர்முஸ் ஜலசந்தியில ஒரு நாள் கூட தாக்குப்பிடிக்க முடியாம இப்போது அடங்கி போக வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால இனி தம்பியோட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது, இதுக்கு பிறகு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது அப்படின்னு சொல்லி இப்போது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. அமெரிக்காவினுடைய கடல்வழி முற்றுகையை சீனாவுடைய தனி கப்பல் ஒன்று தகர்த்தெறிந்து அதை கடந்து சென்ற சம்பவம் நேற்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. ரிச் ஸ்டார் என்று சொல்லப்படுகின்ற எரிபொருளில் ஏற்றி சென்ற கப்பல் தான் குறித்த தடையை கச்சிதமாக கடந்து சென்றிருக்கு. இங்க இப்போது பேசப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட மல்லுக்கு நிக்கிற மாதிரி சீனாவோட மல்லுக்கு நிக்க முடியாது என்பதனால இந்த ஒரு விஷயத்துல அமெரிக்கா கண்ணு காணாமல் இருந்ததா. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முற்றுகையை அமெரிக்காவுடைய ராணுவம் மேற்கொள்ளப்படுற சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுடைய உளவுத்துறை சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த முற்றுகையை எதிர்த்து ஈரானுக்காக சீனா பல்வேறு தொழில்நுட்ப உளவு இயந்திரங்களை கொடுத்திருக்கு, இது ரொம்ப ஆபத்தாக அமெரிக்காவுக்கு முடியும் அப்படின்னு சொன்னதுனால தேவையில்லாம ஈரானோட வம்புக்கு நிக்கிற மாதிரி சீனாவோட வம்புக்கு நின்றுடா இந்த ஒரு யுத்தத்தில் தோத்து போயிடுவோம் என்ற அச்சத்தினால கண்டு காணாமலும் விட்டாங்களா அப்படின்னு கேள்வியும், அல்லது இந்த ஒரு முற்றுகை வேலைக்காகாது, இதெல்லாம் நாங்க கண்டு பயப்படுற ஆட்கள் இல்ல அப்படின்னு சொல்லி சீனாவுடைய இந்த கப்பல் துணிவோடு பயணித்ததா அப்படின்னு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுபோக ஒரு பலமிக்க ஒரு நாட்டை ஒரு பரிச்சயத்துக்காக நகர்த்தி பார்க்கலாம், அமெரிக்காவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை பரிச்சயம் செய்ய ஈரான் திட்டமிட்டு இந்த ஒரு காயை நகர்த்திருக்கா, இந்த ஒரு கப்பலை நகர்த்தியிருக்கா அப்படின்னு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுபோக ஈரான் திட்டமிட்டு உலக அரங்கில் அமெரிக்கா பலவீனமாகிட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஹோர்முஸ் ஜலசந்தி கிடையாது, அது எமது கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நிறுவுவதற்காக தைரியமாக சீனாவுடைய கப்பலை அனுப்பி வச்சதா அப்படின்ற பல்வேறு கேள்விகளும் எழ ஆரம்பிச்சுக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போது ஹோர்முஸ் ஜலசந்தியை முடக்கி ஈரானுக்கு பொருளாதார நெருக்கடியை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு செயற்திட்டத்தில் அமெரிக்கா தோத்து போய் இருக்கு அப்படின்றதை தான் இப்போது சீனாவுடைய கப்பல் இந்த தடைகளை முறை புறப்பட்ட செய்தி உலகுக்கு சொல்லுது அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. ஒட்டுமொத்தத்தில் இதுக்கு பின்னால பெஞ்சமின் நெதன்யாஹுடைய பேச்சை கேட்கிற இடத்துல அமெரிக்காவுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கிடையாது என்ற ஒரு விஷயம் தான் புரியுது. 40 வருட பொருளாதார நெருக்கடியின் போது கூட சரணடையாதவங்க வெறுமனே ஒரு கடல் முற்றுகையில் சரணடைஞ்சிருவாங்களா என்ன? என்னதான் இருந்தாலும் ஆரோக்கியமான ஒரு விஷயம், மத்திய கிழக்கு நாடுகளில் மற்றும் ஒரு பேச்சுவார்த்தை உருவாகி சமாதானம் மலரட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு ஆழம் அறியாமல் காலை விடாதே என்ற பழமொழி அமெரிக்காவுக்கு பொருந்தும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.